இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போறோம்? இப்போ நம்ம வந்து ஒரு வீடு வாங்குறோம். ஒரு அபார்ட்மெண்ட்ல போய் வாங்குறோம் அப்படின்னாக்கல, இல்லை ஒரு இண்டிவிஜுவலாக வீடு கட்ட போறோம் அப்படின்னாக்கல, குவாலிட்டின்றது வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட். குவாலிட்டி இல்லை அப்படின்னாக்கல நம்மளுக்கு என்ன மாதிரியான பிரச்சனைகளை நம்ம ஃபேஸ் பண்ணுவோம் அப்படின்றது. குவாலிட்டி உங்களுக்கு நீங்கள் வீட்டில் போய் தங்கறதுக்கு இமிடியேட்டாக வந்துட்டா 6லேருந்து ஒரு 2 வருஷத்துக்குள்ளேயே வந்து பார்த்தீங்கன்னா வந்து டேம்ப்னஸ் வருது. டேம்ப்னஸ்னால் வாட்டர் லீக்கேஜ் ப்ராப்ளம்ஸ் வந்து ஸ்டார்ட் ஆகும். அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 2லேருந்து 3 நாள் கிராக் அங்கே வந்து வால்டு அவுட் சைடு வால் ஜாயிண்ட் இந்த மாதிரி நிறைய வந்து பிளாஸ்டிங். ஸோ இதெல்லாம் வந்து கிராக்ஸ் வர்றதுக்கான வாய்ப்பு ரீசெண்டாக வர்றதுக்கு வந்து வாய்ப்பு வந்து ரொம்ப அதிகம். சரிங்களா? அதே மாதிரி பார்த்தீங்கன்னா பெயிண்ட் வந்து பீல் ஆஃப் ஆகி வெளியே வந்துடுறது. பெயிண்ட் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக லூஸ் ஆகி அது அங்கங்கே பிச்சுட்டு வர மாதிரியான ஒரு முறையை வந்து நம்மளுக்கு குவாலிட்டி வந்து கரெக்டாக நம்ம செக் பண்ணணும் அப்படின்னாலும் கண்டிப்பாக வந்து நடக்கும். ஸோ அதனால வந்து நம்ம குவாலிட்டியை வந்து கம்பல்சரி வந்து நம்ம ஒரு வீடு கட்டும் போதோ இல்லை கட்டின்னு இருக்கும்போது இல்லை அட்லீஸ்ட் எண்ட் ஆஃப் த டைம் அதாவது வந்து கட்டி முடிச்சதுக்கு நம்ம வீட்டுக்கு உள்ளார இமீடியட்டாக போகிறதுக்கு முன்னாடி வந்து கம்ப்ளீட்டாக வந்து செக் பண்ணிட்டு நம்ம போகிறது வந்து நம்மளுக்கு எந்தெந்த வகையில் வந்து யூஸ் ஆகும் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா ஒன்று வந்து நம்மளுக்கு ஃபியூச்சரில் வரக்கூடிய பிரச்சனைகளை வந்து நம்ம கம்மி பண்ணிக்க முடியும். ரெண்டாவது வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்ம ஃபியூச்சரோட வரக்கூடிய காஸ்ட் அதாவது வந்து எந்த ஒரு பிரச்சனையுமே வந்து ஒன்ஸ் வந்து கன்ஸ்ட்ரக்ஷனில் வந்துருச்சு அப்படின்னா வந்து அது வந்து அங்கேயே வந்து தங்கிடும். ஸோ அதனால வந்து நம்ம அதை நீங்கள் கேர் பண்ணாமல் வரும்போது அதுக்கான காஸ்ட் வந்து டபுள் ஆகும். ஸோ இதனால வந்து நீங்கள் செலவு பண்ணக்கூடிய காஸ்ட்டை வந்து ரொம்ப சேவ் பண்ணும். சரிங்களா? அதுக்கப்புறமா வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நீங்கள் ஒரு கான்ட்ராக்டராக இருக்கலாம், பில்டராக இருக்கலாம். ஸோ அவங்களுக்கு வந்து இந்த குவாலிட்டி ரிலேட்டடான பாயிண்ட்ஸை வச்சு நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நெகோசியேஷன் பண்ணலாம். இல்லை வந்து ரெக்டிஃபை பண்ண சொல்லலாம். அதாவது வந்து நம்ம ப்ரைஸை வந்து கம்மி பண்ணலாம். அப்படி இல்லைனாக்கா இருக்கிற பிரச்சனைகளை வந்து சரி பண்ணி கொடுக்க சொல்லி நம்ம வந்து கேட்கலாம். சரிங்களா? ஸோ எந்த மாதிரியான குவாலிட்டி செக்ஸ் வந்து நம்ம பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸ்டேஜ் வைஸ் செக்கிங் வந்து பண்ணலாம். ஒன்று வந்து கன்ஸ்ட்ரக்ஷன் ப்ராசஸில் இருக்கும்போது ஃபவுண்டேஷன் லெவலில் அதே மாதிரி பில்ட் லெவலில் ஒரு பிரிக் ஒர்க்கில் பேக் ஒர்க் பண்ணி இன்டர் லெவல் ஸ்லாப் லெவல். ஸோ இந்த மாதிரியான ஒவ்வொரு லெவல்லையுமே வந்து நம்ம செக் பண்ணலாம். அதே மாதிரி இல்லை நம்மளுக்கு இதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை நம்ம ஃபைனலாக செக் பண்ணிக்கிறோம் அப்படின்னாக்கல ஜஸ்ட் நம்ம பிஃபோர் பொசிஷனுக்கு முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா வந்து கம்ப்ளீட்டாக வந்து செக் பண்ணிவிட்டு அதுக்கான பாயிண்ட்ஸை நம்ம நோட் பண்ணிவிட்டு அதெல்லாம் ரெக்டிஃபை பண்ணிவிட்டு இல்லாமல் எதுவுமே ரெக்டிஃபை பண்ண முடியாத பாயிண்ட்ஸ் இருக்குன்னா அதை வச்சு அதுக்கான அமௌண்ட்டை வந்து நம்ம நெகோஷியேட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா வந்து நம்ம ப்ரொசீட் பண்ணுறது வந்து நம்மளுக்கு எல்லா வகையுமே வந்து ரொம்ப வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும். சரிங்களா? ஸோ இதில் வந்து எல்லாமே நீங்கள் சரியாக குவாலிட்டி செக் பண்ணாதனால வந்து பார்த்தீங்கன்னா இன்னும் எலக்ட்ரிக்கல் இஷ்யூஸ் வரலாம். அதே மாதிரி பிளம்பிங் ரிலேட்டடான இஷ்யூஸ் வரலாம். ஃபியூச்சரில் வந்து பார்த்தீங்கன்னா 1 வருஷம் 2 வருஷம் வந்து ஒரு ஸ்லோப் அதாவது வந்து தண்ணி போகிறதுக்கு வந்து கரெக்டான ஸ்லோப் கொடுக்கல அப்படின்னா வந்து அங்கேயே நிற்கும். அதனால வந்து டேமேஜ் ஸ்மெல் வந்து வீடு ஃபுல்லாக இருக்கும். ஸோ இந்த மாதிரியான நிறைய பிரச்சனைகள் வந்து குவாலிட்டியை வந்து நம்ம கரெக்டாக மெயின்டைன் பண்ணலை அப்படின்னாலும் கண்டிப்பாக நடக்கும். அதே மாதிரி மெட்டீரியல் பிராண்டை வந்து இமிடியேட்டாக வந்து ஒரு கான்ட்ராக்டரோ இல்லை பில்டரோ வந்து சேஞ்ச் பண்ணிடுவாங்க. ஸோ அது நம்மளுக்கான தெரியாது. ஸோ புதுசாக வந்துருக்கலாம் இல்லை ரேட் கம்மியாக இருக்குது. ஸோ இந்த மாதிரியான நிறைய காரணங்களுக்காக எந்த ஒரு பர்மிஷனும் இல்லாமல் வந்து சேஞ்ச் பண்ணியிருப்பாங்க. ஸோ இதெல்லாம் வந்து நம்ம அனலைஸ் பண்ணி நம்ம தெரிஞ்சுக்கணும் அப்படின்னாக்க கண்டிப்பாக வந்து நீங்கள் அது ஒரு தேர்ட் பர்சனை வச்சு கண்டிப்பாக வந்து குவாலிட்டி செக் பண்ணிவிட்டு நீங்கள் பண்ணுறீங்க அப்படின்னாக்கல இந்த மாதிரியான இஷ்யூஸ் வந்து நீங்கள் ஃபாலோ பண்ண முடியும். சில பேர் வந்து நினைக்கலாம் நம்மளே வந்து நம்ம டைரெக்டாக யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்ட்டு. ஸோ அதில் வந்து நீங்கள் ஒரு லிமிட்டுக்கு அப்புறம் ஒரு 1 or 2 விசிட்டுக்கு அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வேறு வழி இல்லாமல் அதை வந்து அக்செப்ட் பண்ணிட்டு போகிற மாதிரியான ஒரு சுச்சுவேஷன் தான் கிரியேட் ஆகுமே தவிர அது மூலிமா வந்து எந்த ஒரு இது ஆகாது. ஸோ நீங்கள் ஒரு தேர்ட் பர்சனை வச்சு நீங்கள் வித் ப்ரூஃபோட நீங்கள் வந்து அவங்க வந்து கேட்கும்போது வந்து பார்த்தீங்க அப்படின்னாக்கல ஸோ அதுக்கான ஸ்டெப்ஸ் வந்து நீங்கள் தனியாக ஃபிட் பண்ணுறத விட இன்னும் வந்து எக்ஸ்ட்ரா உங்களுக்கு கண்டிப்பாக வந்து கிடைக்கும். அது இல்லாமல் நல்லா எக்ஸ்பீரியன்ஸ்டு இன்ஜினியர்ஸை வச்சு நீங்கள் பண்ணுறீங்க அப்படின்னாலும் கண்டிப்பாக வந்து அது வந்து உங்களுக்கு நல்ல ஒரு யூஸ்ஃபுல்லாக வந்து அமையும். நம்ம கரெக்டாக வந்து செக் பண்ணலை அப்படின்னாக்கல ஃபியூச்சரில் எந்த மாதிரியெல்லாம் காஸ்ட் வந்து ஜாஸ்தியாகும் பார்த்தீங்க அப்படின்னாக்கல ஒரு ஃபார் எக்ஸாம்பிள் வாட்டர் ப்ரூஃபிங் அப்படின்னு வச்சுன்னா வாட்டர் ப்ரூஃபிங் லீக்கேஜ் வந்து ஸ்டார்ட் பண்ணி அந்த டாய்லெட்டோ ஸோ இந்த மாதிரி இது வந்துச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கல நம்ம போட்ட எக்ஸிஸ்டிங் ஃப்ளோர்லேருந்து எல்லாத்தையும் டெமாலிஷ் பண்ணிட்டு மறுபடியும் பிளம்பிங் எல்லாத்தையுமே டெமாலிஷ் அதுலேயும் கிராக்ஸ் போய் அட்டன் பண்ணிட்டு அதுக்கான பெயிண்டிங் மறுபடியும் டைல்ஸ் போடணும் மறுபடியும் வாட்டர். ஸோ இதெல்லாம் நம்ம பண்ணுறது அதோட காஸ்ட் வந்து டபுளாக தான் இருக்கும் தவிர நம்ம நினைக்கிற மாதிரி கம்மியாக இருக்காது. அதனால டியூரிங் த ஒர்க் வந்து பார்த்தீங்கன்னா கம்பல்சரி செக் பண்ணிருக்கீங்க அப்படின்னாக்கல ஸோ நம்ம நம்ம இன்வெஸ்ட் பண்ணுற அந்த அமௌண்ட்டுக்கு வந்து கண்டிப்பாக வந்து ஒர்த்தாக இருக்கும். ஸோ அதனால வந்து கேர்லெஸ்ஸாக இருக்க வேண்டாம்.
அதுக்காக கான்ட்ராக்டர்ஸ், பில்டர்ஸ் எல்லாருமே வந்து தப்பு பண்ணுவாங்களா அப்படின்னா இல்லை. ஸோ அந்த மாதிரி நம்ம எல்லாருமே வந்து தப்பு சொல்லிட முடியாது. ஸோ ப்ராப்பராக நம்ம எந்த ஒரு ஒர்க்காக இருந்தாலும் நம்ம கன்ஸ்ட்ரக்ஷன் வந்து அந்த சிஸ்டம் வந்து நம்ம ப்ராப்பராக செக் பண்ணலை அப்படின்னாலும் வந்து டிஃப்ரெண்ட் பீப்புள்ஸ் டிஃப்ரெண்ட் வெரைட்டி ஆஃப் மெட்டீரியல்ஸ் யூஸ் பண்ணி நம்ம பண்ணுறதுனால மிஸ்டேக்ஸ் வந்து நடக்கிறதுக்கான சான்சஸ் வந்து ரொம்ப ஹையாக இருக்கும். ஸோ ஹைன்றத விட இதுக்கான 100% பாசிபிள் இருக்கு அப்படின்னு தான் நம்ம வந்து சொல்ல முடியும். அதெல்லாம் வந்து ப்ராப்பராக சிஸ்டமேட்டிக்காக வந்து நம்ம ஃபாலோ பண்ணி செக் பண்ணும்போது வந்து அந்த மிஸ்டேக்ஸ் வந்து நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக கம்மி பண்ணுறதுனால நம்மளுக்கு குவாலிட்டி இம்ப்ரூவ் ஆகும். இன்வெஸ்ட் பண்ணுற அமௌண்ட் வந்து வேஸ்ட் ஆகிறதுக்கு வாய்ப்பு கிடையாது. அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா ஃபியூச்சர்லேயும் வந்து நம்ம இன்வெஸ்ட் பண்ண அமௌண்ட்டுக்கான ஒர்த் வந்து ரொம்ப ஜாஸ்தி இருக்கும். ஏன்னா வந்து எந்த ஒரு பிரச்சனையும் வராத வீட்டுக்கு நம்ம ரெனோவேஷன் பண்ணாலோ இல்லை ரிப்பேர் ஒர்க்கோ இந்த மாதிரி எதுவும் வராத வீட்டுக்கு நம்ம வந்து எப்பயுமே வந்து ரொம்ப சப்போர்ட்டிவாக ஃபீல் பண்ணுவோம். ஹோம் வந்து நம்மளோட ஃப்ரெண்டு மாதிரி நம்ம ஃபீல் பண்ணுவோம். சரிங்களா? ஸோ அதுக்காக வந்து கண்டிப்பாக வந்து நம்ம குவாலிட்டியை வந்து கன்ஸ்ட்ரக்ஷன் நடக்கும்போதும் இல்லை கன்ஸ்ட்ரக்ஷன் முடிஞ்சு நம்ம வீட்டுக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி வந்து கம்பல்சரி நம்ம செக் பண்ணுறது மூலியமா நம்ம வீடை வந்து நம்மளுக்கு நல்ல நண்பனாக அமைச்சுக்கோங்களா. ஸோ நம்மளும் இந்த மாதிரியான செக்கிங் வந்து எல்லா இடத்துலையும் பண்ணின்னு இருக்கிறோம். ஸோ நம்ம ஸ்டேஜ் வைஸ் இண்டிவிஜுவல் ஹவுஸ் அதே மாதிரி அப்பார்ட்மெண்ட் வந்து பிஃபோர் ஒர்க் முன்னாடி வந்து எல்லாத்தையும் செக் பண்ணி கொடுத்துன்னு இருக்கிறோம். சப்போஸ் உங்களுக்கு இந்த மாதிரியான செக்கிங் சர்வீஸ் வந்து தேவைப்பட்டுச்சு அப்படின்னா நீங்கள் கீழே இருக்கிற கான்டாக்ட் நம்பரு இல்லை இமெயில் ஐடியை வந்து கான்டாக்ட்